நாம் நமது சமையல் சவாலை தொடங்கலாம். டிபனி, நீ என்ன செய்ய விரும்புகிறாய் என்று கண்டுபிடித்து விட்டாயா? வரைபடம் எங்கே? எனக்காக எல்லாவற்றையும் செய்துவிட்டது. நான் அதை யானை, சுறா மற்றும் மரக்கட்டை வடிவத்தில் விரும்புகிறேன். அவை இப்போது மிகவும் பிரபலமாக உள்ளன. எவ்வளவு குளிர்ச்சியான யோசனை டிபனி. நான் இப்போதே ஒரு மரக்கட்டை செய்ய தொடங்குகிறேன். அதன் பெயர் உண்மையில் டின் 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 சர்க்கரை. சரி, நாம் கேக்குகளை ஒன்றிணைக்கிறோம். கேக்குகள் சாக்லேட்டாக இருக்கும் மற்றும் கிரீம் வனிலா ஆக இருக்கும். ஒவ்வொரு அடுக்கும் கிரீமால் பூசப்பட வேண்டும். அப்புறம் நாங்கள் ஒரு உருண்டை லாக் கேக் செய்கிறோம். இப்போது எனக்கு மாஸ்டிக் தேவைப்படும். மேலும் எனக்கு ஒரு தூரிகை தேவைப்படும். அது என்ன? அப்படிப்பட்ட கதை நான் நினைவில் இல்லை. டிபனி, செல்லமே, மீண்டும் காட்டு தயவு செய்து. இதோ பாட்டி, ஒரு உணவு செய். லிலிலா வடிவத்தில். அம்மா, சரி, ஒரு யானை. ஆனால் அது ஏன் பச்சையாக இருக்கிறது? சரி, நான் அதை செய்வேன். அதுக்காக எனக்கு ஒரு காக்டஸ் இருக்கு. இந்த தொப்பையை யானை வடிவில் வச்சு சில அழகான காலணிகளை சேர்ப்போம். தயார். ஆனால் இது முள் போன்றது. ஆலிஸ், நீ ஏற்கனவே கேக் செய்தாயா? இதே மாதிரி இல்லையா? இது படம் போலவே இருக்கிறது. இப்போது நான் சில கால்கள் மற்றும் கைகள் சேர்க்கிறேன். டங் 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 சஹு. சூப்பர். அவனுடைய பிடித்தவே. பாட்டி அதிர்ச்சியில் இருக்கிறார். இல்லை, இது முள் போல் இருக்கிறது. சமையல்காரர், உங்களுக்கேயா? நான் ஏற்கனவே எல்லாவற்றையும் யோசித்து விட்டேன். எனக்கு ஒரு சுறா செய்ய வேண்டும். மாவு கொண்டு தொடங்குவோம். மாவு செய்து பிறகு கேக் செய்வோம். அவர் அதை எப்படி செய்வார் என்று ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு நிமிடம், நான் கிட்டத்தட்ட முடித்து விட்டேன். வோலா, இது டிபனியின் வரைபடத்தோட ரொம்ப ஒத்ததா இருக்கு. சரி, முயற்சி செய்து பாருங்க. வாவ், நீங்கள் உண்மையிலேயே என் வரைபடங்களை அடிப்படையாக கொண்டு கேக்குகள் செய்தீர்களா? அதுதான் நான் விரும்பினேன். நான் விரைவில் அதை முயற்சிக்க விரும்புகிறேன். ஆனால் பாட்டியின் உணவில் ஏதோ தவறு உள்ளது. நான் இதை சாப்பிடலாமா? ஐயோ, என் விரல். நான் என்னை குத்திக் கொண்டேன். ஓஹோ, மன்னிக்கவும் டிபனி. நான் பணியை தவறாக புரிந்து கொண்டேன். சரி, நான் அலிஸின் கேக்கை முயற்சிக்க விரும்புகிறேன். அவள் மிகவும் முயற்சி செய்தாள், அது தெரிகிறது. மேலும் இது மிகவும் சுவையாகவும் சாக்லேட் நிறைந்ததாகவும் உள்ளது. இங்கே இதை முயற்சிப்போம். எவ்வளவு இனிமையாக இருக்கிறது. இப்போது நான் கேக்கை சுவைக்க வேண்டும். வாவ், எனக்கு கேக்குகள் மிகவும் பிடிக்கும். அருமை. என்ன ஒரு மகிழ்ச்சி. ஆனால் யார் வெல்ல போகிறார்கள்? அலிஸ் அல்லது செஃப்? செஃப், வெற்றி உங்களுக்கே. ஆமாம், நான் உன்னை வெல்ல முடியும் என்று தெரிந்தது. நான் இவ்வளவு எளிதாக கைவிட மாட்டேன். அமைதியாக இருங்கள் பாட்டி. எனக்கு சுவையான ஏதாவது வேண்டும். செஃப், நீ என்ன செய்கிறாய்? En gag பண்ண டியூப் பண்ணியா? ஐவரஸ் வார்த்தை எல்லாம் வெறிஞ்சிங்க. நீங்க ஸ்ட்ரைக் சர்ச் வேரிஷ்னா. ஐயண்ட்ல the coolest skittles workers பண்ணிட்டீங்க. the bind feather விதத்தை பாருங்க. சரி, இல்ல. நீ காண்டிகளை பயன்படுத்தி ஏதாவது செய்யலாமா? அவை நிறைய இருக்க வேண்டும். சரி, ஏதாவது கண்டுபிடிப்போம். எனக்கு இந்த அச்சு தேவை. கேக்கில் இருந்து ஒரு வட்ட வடிவத்தை வெட்டி எடுத்து அதை கிரீமால் மூடுவோம். அப்படியே. அற்புதம். இப்பொழுது இன்னொரு நிறம் மற்றும் கிரீமை மீண்டும் வைக்கிறோம். சரியானது. கேக்கில் இன்னொரு நிறத்தை ஊற்றி மேலும் கிரீமை சேர்க்கிறேன். இது பல நிறங்களில் இருக்கும். இத பாருங்கள். சரி, அது இப்ப கடைசி ஒண்ணு. நாங்கள் நிறைய காந்திகளை உள்ள சேர்க்க போகிறோம். இந்த பேக்கேஜ பாருங்க. இந்த துளையில நேராக ஆம், அதை பாருங்க. டிபனிக்கு வேண்டியது இதுதான். எப்போது கேக்கை மேல் வைக்கிறேன் மற்றும் குலேசை மறக்காதீர்கள். எல்லாவற்றையும் சமமாக செய்ய வேண்டும். அவசரப்பட வேண்டாம். சரி, மையத்தில் சேர்க்க போகிறேன். அப்படியானால் என்ன செய்ய வேண்டும் என எனக்கும் தெரியும். எனக்கு சாக்லேட் தேவை. அதை விட அதிகமாக அதை ஒரு கிண்ணத்தில் வைக்கிறோம். அடுத்ததாக அதை ஹேர் ட்ரையர் மூலம் சூடாக்குகிறோம். சூடான காற்று அதை ஒரு நொடியில் திரவமாக உருகச் செய்யும். அருமை, அற்புதம். இது வேலை செய்கிறது.
இப்போது நாம் தொடரலாம். இது உறைய வேண்டும். நான் ஸ்ப்ரே பயன்படுத்துவேன். ஓ, என்ன ஒரு சக்தி வாய்ந்த ஹேர் ட்ரையர். அதை எப்படி அணைக்கலாம்? ஓ, அது நின்று விட்டது. ஓ, என் விக் எங்கே? அது எங்கே போயிற்று? அது என்ன அர்த்தம்? நான் இப்போதே அதை அணிந்திருக்கிறேன். ஐயோ, ஓ, என் கண்ணாடிகளும் உன்னிடம் இருக்கிறதா? அவற்றை திருப்பி கொடு. அவற்றின்றி நான் எதையும் பார்க்க முடியாது. என் முடிய திருப்பி கொடு. நீ ஒரு கொடூரன். அது நகைச்சுவையாக இருந்தது. சமையல்காரர், அது உங்களுக்கு நன்றாக இருந்தது. எனக்கு சில மால்டீசர்கள் வேண்டும். அதை சாக்லேட் வைக்கிறோம். அதை விட அதிகமாக, நிச்சயமாக. நான் அதை முழுமையாக நிரப்ப வேண்டும். இப்போது இரண்டாவது சாக்லேட் பாதியால் மூடி லேபிளை சேர்க்கவும். இது பெரிய மால்டீசர் போல தெரிகிறது. சரி, நான் என்னை சுத்தம் செய்து கொள்கிறேன். நீ எல்லாவற்றையும் முடித்து விட்டாயா? சரி, எனக்கு ஒரு தர்பூசணி வேண்டும். அதை 2 பாதிகளாக வெட்டுவோம். அருமை. இப்போது நெஞ்சை எடுத்து வெளியே எடுக்கிறோம். நான் அதை என் பிரைஸ் கரண்டால் செய்தேன். சரியா இருக்கு. இப்போ இந்த பந்துகளை இந்த தர்பூசணிக்குள்ள வைக்கணும். அதை நிரப்ப விடுங்கள். இப்போது சில திராட்சை மற்றும் கருப்பு நெல்லிக்காய் சேர்த்து மற்றொரு பாதியை மேலே வையுங்கள். டிப்பனி, இதை முயற்சி செய். வாவ், நீ செய்துட்ட. மால்டீசஸ், தர்பூசணி மற்றும் ஸ்கிட்டில்ஸோட தொடங்கலாம். சரி, ஒரு துண்டு வெட்டுகிறேன். வாவ், எவ்வளவு மிட்டாய்கள். அற்புதம். அவை மிகவும் சுவையாக இருக்கின்றன. கேக் கூட நல்லது. அற்புதம். இப்போது நான் மால்டீசர்ஸ் பந்தை முயற்சிக்க விரும்புகிறேன். அதை வெட்டுவேன். வாவ், உள்ள எவ்வளவு மால்டீசர் பந்துகள். சாக்லேட் ரொம்ப சுவையா இருக்கு. ஆனால் இப்போது மால்டீசர்ஸ் பந்துகள் தான் எனக்கு அதிகம் ஆர்வமாக இருக்குது. அவை மிகவும் முறுக்கு, மிகவும் சுவையாக உள்ளது. அப்படி என்றால் இப்போது தர்பூசணியை முயற்சிக்க வேண்டும். அதையும் வெட்ட வேண்டும். வாவ், அதை பாருங்கள், அது காலியாக உள்ளது. ஓ, காத்திருங்கள், மற்ற பாதி காலியாக இல்லை. இங்கே தர்பூசணி, பழச்சாறு மற்றும் பல்வேறு கனி வகைகள் உள்ள. எனக்கு இது பிடிக்கும். ஹோம், மோசமில்லை. ஆனால் வெற்றியாளர் சமையல்காரர். வாவ், இது எனது 2வது வெற்றி. டிபனி, நன்றி. பாட்டி, நீ இதை பார்த்தாயா? நான் சிறந்தவன். ஏ, இப்போது எனக்கு சூஷி செய்து கொடு. எனக்கு மிகவும் பசிக்கிறது. எனக்கு யோசனை தெளிவாக உள்ளது. அதை செய்ய தயாராக இருக்கிறேன். சொறையை எடுத்து சதிலோ அரிசியா பரப்புகிறோம். அடுத்தது எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்க. அருமை. It's part of the pizza. Slices. வெள்ளரிக்காய் வச்சு உருட்டுங்கள். பாயில நான் சிம்பிளா இப்ப மீனை மேலே வச்சு மீண்டும் உருட்டுங்கள். சரி, பழங்களை கொஞ்சம் வாசப்பி மறக்காதீர்கள். இது தாழே. ஹையர் பேஸ் நீ வேண்ட விரும்பல. நான் இது கிருமி பண்ண போறேன். இந்த வெள்ளரிக்காயை பயன்படுத்தி ஒரு காய்கறி தோல் உரிப்பான் கொண்டு இந்த வெள்ளரிக்காயை பட்டைகளை செய்ய போறேன். சிப்பி பாயில் ஊற்றுங்க. அட, அதை பாருங்க, ரொம்ப அழகா இருக்குது. இப்ப நாம் பிளண்டரை எடுத்து அதுல 3 பெல் மிளகாய் போடலாம். மூடி இன்னைதான் நசுங்கம் வரை இயக்கவும். இது வேலை செய்தது. இப்ப ஒரு கரண்டியை எடுத்து அத வெள்ளரிக்காயில் பரப்பவும். கிரீம் சீஸ் நிரப்பமா இருக்கு. இப்போது அதை உருச்சிடுங்க. இதோ எங்கோ அழகான அற்புதமான வெள்ளரிக்காய் உருச்சுகள். பிளேஸ்லெட்ஸ் கொஞ்சம் நிரப்பல் சேர்ப்போ. அச்சு பாட்டி வெஜிடபிள் ரோல்ல வச்சு யாருன்னா விரும்புறது இல்லைன்னு அவன் புரிஞ்சுக்கல. இனிப்பானவ வேற விஷயம். நான் கம்மை எடுத்து பரப்பவேன். உருளும் குச்சியால் யாழ்ப்பு. இப்போ எனக்கு ஒரு அடுக்கு கிடைச்சிச்சு. இப்போ நான் கிரீமை எடுத்து பிழிய போறேன். பிறகு M&M's கம்மி பியர்ஸ் அடர் நர்ட் ஸ்தவம்.
இப்போது இதை உருட்டுகிறோம். அருமை! இந்த அழகான கம்கள் உருட்டுகளை பாருங்கள். இனிமையாகவும் சுவையாகவும் இருக்கிறது. சாப்பிடுங்கள். வாவ்! நான் எல்லாவற்றையும் முயற்சிக்க விரும்புகிறேன். பாரம்பரியமான பிளடெல்பியாவுடன் தொடங்குவோம். காத்திருங்கள். நான் சாப்பிடக்கூடாது. ஏன் சாப்பிடக்கூடாது? சரி, நான் என் விரல்களை பயன்படுத்துவேன். ருசியாக இருக்கிறது. இங்கே என்ன? இது காய்கறி ரோலா. ஓ, இது நல்லா தெரியல. அது அருவருப்பாக இருக்கு. எனக்கு அது பிடிக்கல. மற்றவற்றை முயற்சிப்போம். வாவ், இவை இனிப்பு ரோல்களா? அதுதான் எனக்கு பிடிக்கும். நான் அதிர்ச்சி அடைந்தேன். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. இதை விட சிறந்ததை நான் எப்பொழுதும் சாப்பிட்டதில்லை. மிகவும் நல்லது. ருசியா இருக்கிறது. ஓ டிபனி, உன்னிடம் என்ன நடந்தது? யார் வென்றார்? ஹலோ? ஓ ஓ நீ இன்னும் கண்டுபிடிக்கவில்லையா? அலிஸ், வெற்றி உன்னுடையது. ஹூரே! நன்றி சகோதரி. இது எனது முதல் வெற்றி. எவ்வளவு நேரம் சுழன்று கொண்டிருக்க முடியும் என்பதை கண்டுபிடிப்பது ஆச்சரியமாக இருக்கிறது. ஏய், ஒன்னு சேர், எனக்கு மிக சுவையான கேக் வேண்டும். கோல், நான் ஒன்னா போவேன். நான் அதை பண்ணிய அதை வேண்டுமானாலும் எளிது. நான் ஒரு ஆமாம், ருசியான பை இல்லாமல் என்ன வகை கேக்? மிகுந்த கவனமாக. இன்னொரு கேக், இன்னொரு கிரீம் பாரு, மற்றொரு கேக், மற்றொன்றை மிதவை. ஹோம் ஆகலாம். பார்ப்போம். அப்புறம் ட்ரஸ்ட் மீது கோரியம் பண்ணுவேன். அருமை! என் வேண்டுக்குரிய மார்க்கோவுக்காக ஒரு இதயம் கேக். அதை கொஞ்சம் அலங்கரிப்பேன். ஒரு கிட்காட் மற்ற கிரீம் கொள்றேன். சில சாக்லேட் மேலே சேர்ப்பேன். மார்க்கோட்டுக்கு இது பிடிக்கும். இப்பொழுது அது எப்படி இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு காட்டுவேன். அதை நறுக்கி இரு பகுதியில் ஒன்றை வைத்து நடுத்துல வரக்கூடாது. பருப்புக்கு மேலும் வண்ணத்து பூச்சி போல் இருக்கும். Dans curry ha one expansion reservoir Alley and single true train. சரி, தற்காலிக கெட்பெட் மற்றும் ஒரு வாய் சேர்க்கிறேன். This is now Churchill Dutcher. உங்களுக்கு தரல. அந்த கேக் அழகாக இருக்க வேண்டியது அவசியமில்லை. முக்கியமானது அது சுவையாக இருக்க வேண்டும். இந்த மலை அப்படியே கேக்கை போலவே இல்லை. பிடிக்கல. இப்போது என் கேக் ஒளி ஒளியாக இருக்கும். நிறமுள்ள சாக்லேட். ஆஹா, அப்படின்னா கொஞ்சம் மின்மினி சேர்ப்போம். இன்னும் கொஞ்சம், ஏனெனில் பெண்கள் மின்மினிக்கு விரும்புகின்றனர். ஆஹா, அருமை மிக்கது. செம்மையாக இருக்கிறது. என் கேக் கண்டிப்பாக வெல்வது. ஆஹா, இது ஒரு மோசமான யோசனை அல்ல. நண்பா, கேக் இன்னும் சிறந்தது. வா, என்ன ஒரு அழகான பிரகாசமான கேக். இருந்து தொடர்கிறேன். மிகவும் சுவையாக இருக்கிறது. அடுத்தது பாட்டியின் கேக் சாப்பிடுவேன். எனக்கு பிடியான இனிப்புகள் மற்றும் சாக்லேட். சரியானது. ஆமாம், ரகமான விசித்திரமான கேக் இது. இத பாது சுவையாக இல்லை. ஆகையால் கடையிலிருந்து வாங்கிய கேக் வெற்றி பெற்றது. நான் சொன்னேனே, அது உஷ்ணமாக்கியது. வெண்ணெய் துணிகளில் சிறந்த சாக்லேட்டை யார் தயாரிக்கிறார்கள் என்பதை பார்ப்போம். சரியாவே இருக்கு. சரி. ஹே சூஸ். ஹாய். நான் செஞ்சிடுவேன். சரி. Chobon Celsius Saglet. Full Payzar Pigel. Eli Saglet Surrey. Like Clock Reaper. கொஞ்சம் ஹெர்சியின் சேர்க்கவும். அற்புதம். வாங்க அதை புகட்டுவோம். என்னை கிண்டல் செய்வதற்கு என்னுடைய படத்துடன் என்ன ஒரு அழகு. பெருசாக நினைக்காதே. நான் பதிவு. நீ புரிந்து கொள்ளவில்லை. எப்படி நான் பண்ணணும் முயற்சிப்பேன். சுவையாக இருக்கு. ஆம், சரி. ஆம், உண்மையான ஹாட் சாக்லேட் கண்ணாடி குவளை பயின்று தயாரிக்கப்படும். மக்களின் கேட்கிறேன். இப்போது ஹாட் சாக்லேட் ஊற்றுகிறேன். சரி, நீங்கள் கிரீமை அடித்து அழகான மழுப்பிய தலையை உருவாக்கி மார்ஷ்மாலோவுகள் கொண்டு அலங்கரிக்க வேண்டும். ஹாட் சாக்லேட் இவ்வாறு இருக்க வேண்டும். அதை கைகளால் தொடாதீர்கள். நீ என்ன செய்ய வேண்டும்? தண்ணி பூசணி போதும். நான் இதை சாப்பிடுவேன். எவ்வளவு சுவையானது. நாங்கள் ஒரு பெரிய தலை மற்றும் மேலும் மார்ஷ்மலோக்கள் வேண்டும்.
தெரிந்து மெஞ்சு வைக்கும் மிட்டாய் சேர்க்கவும். ஓரியோஸ் போதுமா? மிகவும் நல்லவராகிரு. சாக்லேட்டுகள், சில குக்கி குச்சிகள். இதை கண்டிப்பாக யாரும் செய்யல. சரி, நான் இந்த பங்கேற்பாளரிடமிருந்து முதல்ல நல்லது முயற்சிக்கிறேன். எத்தனை மார்ஷ்மெலோஸ்! இது ரொம்ப நல்லா இருக்கு. நிறுத்தாத கூடும். நான் பார்ட்டிக்கு கொடுத்தேன். அவளது ஹாட் சாக்லேட் சராசரி தான். இந்த கண்ணாடிக்கு பாய்ச்சல் வேணும். சுவையாக இருக்கிறது. நம்ம கொஞ்சம் மற்றும் ஆண்டி வெற்றி பெறுகிறான். நான் உண்மையான மாஸ்டர். நான் ஜக்லிங் செய்றேன். இந்த முறை நான் இதை வேண்டுகிறேன். அதை எப்படி சமைப்பது என்று தெரியாது. அவற்றை சாப்பிட எப்படி என்பதை மட்டும் தெரிந்தால் பழைய யோகங்கள். உன்னை அண்மையாக கவனிக்கிறேன். நான் என்ன செய்ய வேண்டும்? சரி, இதை பாருங்கள். நாங்கள் உருளை கிழங்குகளை எடுத்துக்கொள்கிறோம். இது போல அவற்றின் தோலை உரிக்கிறோம். பின் இவ்வாறு நறுக்கவும். எண்ணெய் மற்றும் கிழங்கை வச்சு விடுங்க. ஓ, அப்படியா? சரி, ஒரு நிமிஷம் இரு. பட்டாட்டா. அப்பா, மேலும் எண்ணெய் சேர்ப்போம். காத்திருக்கும் நேரமில்லை. அடுக்கை உடனே அதிகபட்சமாக அழுத்துவேன். குனி பாதுகாப்புக்கு உதவும். உருளைக்கிழங்கை போடுகையில் கவனமாக இருங்கள். அது ஒரு கேவலமான யோசனை போல் தெரிகிறது. ஜாக்கிரதை ஆண்டி. எனக்கு நினைக்கிறது இது சிறப்பாக வந்துவிட்டது. ஓ மை, சாதாரண சீப்புகளா? என்னுடைய சீப்புகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். டாட் இலைகளை எடுக்கலாம். அவற்றை கவனமாக வெட்டுங்கள். கொஞ்சம் எண்ணெயை எடுக்க போறேன். மீண்டும் பண்ண முடியாது. எண்ணெயை காய வைத்து நறுக்கிய டோர்டில்லாஸை பொன்னிறமாக கலந்து பொரித்து எடுக்கவும். நான் சில நாசோஸ்களை பிளேட்ல வைத்து பிறகு சீசர் ஊறுக வைக்கிறேன். எலுமிச்சை துண்டுகளை அலங்கரித்து முடித்து விடுங்கள். இது ஒரு கோடாளி. பிளண்டிஷ். நான் அவ்வளவு சீக்கிரம் சந்தோஷமா இருக்க மாட்டேன். நான் அவங்கள பொருள முற்றிலும் மறந்துட்டேன். அத ஒரு தட்டுல வைக்கணும். யாருக்கு அது பிடிக்கும்? மைக்கேல், எனக்கு அப்படி கருதுவதில்லை. நான் என்ன செய்ய வேண்டும்? ஆம், கொஞ்சம் சீஸ் பொடி சேர்ப்போம். அது எல்லாத்தையும் சரிவா மாற்றும். சரி, மார்கோ விரும்புவான் என்று நம்புவோம். துண்டுகள் தயாராக உள்ளன. ஓ மை, லெட் எதுவே மட்டும் கொண்டு வரும். நல்லது, நல்லா இருக்கு. என்ன விதமான இந்திரவுகள் இவையே? சரி, நான் ஒரு துண்டு முயற்சித்து பார்ப்பேன். ஐயோ, என்ன கொடூரம்! இதை சாப்பிட முடியாது. இவைகள் ருசியாக இருக்கின்றன. ஒரு நிமிஷம். இதுவே நிச்சயம் சிப்ஸா? நான் ஒரு கொஞ்சம் கடித்து பார்க்கிறேன். இல்லை, இது சுவையானது இல்லை. எனவே பார்ட்டியின் சிப்ஸ் தான் ஜெயித்தது. நான் சொன்னேன், நீ கேள்தாயே. என்ன? ஓ, கேட்டு பயன்படுத்தும். ஸ்பாகெட்டி வேண்டும். அது முழுக்க முழுக்க இருந்தால் நான் இதை அதை செய்வது எப்படி எனக்கு தெரியுமா என்று விரும்புகிறேன். என்ன? அவற்றை பாத்திரத்துல வையுங்கள். ஒரு நிமிடம். அவை எப்படியாவது இடமா இல்ல. நீங்கள் அவற்றை எப்படி சமைப்பீங்க? வாருங்க, உள்ள போங்க. முச்சாள் மக்களோனி, உனக்கு எப்போதையும் காட்டுகிறேன். வாங்க, உள்ள வாங்க. என்ன செய்கிறீங்க? முதலில் நீங்கள் நெருப்ப கொளுத்து பாரேன். அப்புறம் மேல் நீட்டி தண்ணீரில் ஸ்பெகட்டிய போடு. பார்த்தீர்களா? அவை கரைகிறது. என்ன to make ice for it. Sir, pasta. Really circle for it. Good morning, எடுக்கிறோம். Horse kids audio. மையத்தே ஒரு கேஸ் for you what is there? Clean right over is this for you. நம்ம போனா உடைச்சு மாவில் கலந்து இடுவோம். இது கருப்பு வண்ணம் சேர்த்தால் ஏற்கனவே ஒரு வித்தியாசமான பாஸ்டா கிடைக்கும். மாவை ஒரு சிறிது நேரம் மூட வேண்டும். அதற்கு நான் நேரம் ஒதுக்குவேன்.
பார்ப்போம். இது குழப்பமாக இருக்கிறது. நீங்கள் டாண்டை சரியாக எடுத்துக்கொள்ளலாம். இப்போது அதை விரிக்கப் போகிறோம். கேயாப்பி கொள்ளுங்கள். இப்போது வெட்டுங்கள். இது உண்மையான இத்தாலிய பாஸ்தாவை போல மாறுகிறது. இப்போது அதை கொதிக்க விட இருக்கிறோம். அதை கவனமாக ஒரு தட்டில் வையுங்கள். இந்த பாஸ்டாவிற்கு ஆக்குபஸ் சரியாக இருக்கலாம். அதை வறுக்கலாம். பாஸ்டாவின் மேல் வைக்கவும். நீங்களும் முடிச்சுட்டீங்க. நீங்க என்ன செய்றீங்கள்? ஏன் இவ்வளவு கேட்சப்? கெட்சப்ப அதிகம் சேர்ப்பது ஏது? ஓ ஏன் அதுதான் என்ன? ஹெண்டி என்ன பண்ற? ஸ்பெகட்டி வெளியே வர இருக்குது. ஓ சரி, கவலைப்பட்டு தேவையில்லை. நான் தான். ஐயோ, இது எனக்கு இனி உதவுவதில்லை போல. என் வீடியோ ஸ்பெகட்டி இப்படி தெரிய வேண்டாம். இத சமைக்க அவ்வளவு கடினம்தான். நான் தயாரித்த நூடுல்களை கொண்டு மாற்றினால் என்ன ஆகும்? நிச்சயமாக இதை இங்கு முடிக்க முடியும். எல்லாவற்றையும் சரி, அதை ஊற்றி விடலாம். மூடி விடுங்கள். சிறிது நேரம் காத்திருங்கள். தயாரிப்பு நூடுல்கள். ஓ, இது என்ன கொடுமை! இந்த நூடுல்கள் தயார். அதுல சிலந்தி. ஆக்டோபஸ். உண்மையில் அது அருவருப்பாக தோன்றுகிறது. அதை எப்படி சாப்பிடுவது? இது கொள்ளையடிக்கிறார்கள். நான் இது கடிக்க கூட முடியவில்லை. அருவருப்பானது. காரசாரமான ஸ்பாகெட்டி மிக அருமையாக இருக்கிறது. அதை சமூகமா முயற்சிப்போம். அருமையாக இருக்கிறது. வெட்டியிலும் குழில ஸ்வராசியம். இது மோசமாக இல்லை போல தெரிகிறது. ஆனால் ஒரு முகாரம். என் வாய் எரிகிறது. நகைச்சுவையாக உள்ளது. நான் ஒரு துருவானை போன்றே இருக்கிறேன். அப்படியே எட்வின் வெற்றியாளரா? அது நிறுத்தி விடுகிறது. பிரிட்னி என்ன விரும்புகிறாள் என கண்டுபிடிப்போம். நான் முடிச்சிட்டேன். எனக்கு ஒரு காக்டெயில் வேண்டும். ஒரு அழகான சுவையான காக்டெயில் வேண்டும். பாட்டி, நான் இங்கே இருக்கிறேன். நான் இறுதியாக ஒரு பரங்கிக்காய் எடுக்க போகிறேன். எனக்கு ஏன் எதை செய்வது என்பதற்கான ஐடியா வருகிறது. என் பேரனுக்கான மிக ஆரோக்கியமான காக்டெயிலாக இருக்கும். அவள் அவசியம் வைட்டமின் விரும்புவாள். ஆகையால் நான் ஒரு காய்கறி காக்டெயிலும் பரங்கிக்காயும் செய்யவிருக்கிறேன். மிக்சர் எடுக்கும் நேரம். நானது அதனை கலந்து வருகிறேன். ஓ, இது வேலை செய்தது. ஆனால் கொஞ்சம் விசித்திரமாக உள்ளது. ஓ பிராண்டன், நன்றி. சரி, அங்கே பாருங்கள், உன் மூக்கு காண்டி. நன்றி குட்டி. நான் எங்கிருந்தேன்? நமக்கு சில ஸ்ட்ராஸ் வேண்டும். அதை பிரிட்டனிக்கு பரிமாறலாம். மெல்லிய மனம். பாட்டி, சரி, அடுத்ததுக்கு செய்வோம். நான் ஒரு அருமையான காக்டெயில் செய்வேன். அனைத்து பொருட்களையும் ஒரு கலக்கியில் சேர்த்து மார்மலேடு பீர்ஸ் பாண்டா. இது ருசியாக இருக்கு. நீங்க தயாரா? நாமெல்லாம் கலக்கணும். இல்லை இல்லை. பர்பேரி. வானவில் நிறங்கள் பார்க்கவும். அதை கண்ணாடி ஒன்றில் ஊற்றிக்கொள்க. மற்றும் சில பர்பேரிக்கான நேரம். ஓ, இது சரியாக வேலை செய்யவில்லை. நான் என் கைகளால் செய்யலாம். மலர் அலங்கரிக்க நான் சில ஸ்ட்ராபெரி சீரப்பையும் நட்ஸ் பச்சை கண்டியையும் பயன்படுத்துகிறேன். அவை மிகவும் பிரகாசமாகவும் அழகாகவும் இருக்கின்றன. நான் முடித்து விட்டேன். இப்போது சமையல் செய்ய என்னுடைய வரிசை. இந்த நிறமுற்றுள்ள குப்பையை எல்லாம் அகற்ற வேண்டும். எனது சொந்தமான பொருட்களை வைத்துக் கொள்கிறேன். நான் என் தனிப்பட்ட மார்க்க குடிநீர் தயாரிப்பேன். எனக்கு என் மருந்துகள் மட்டுமே தேவையாகும். இறுதியில் வேதியியல் எல்லாவற்றுக்கும் தீர்வாகும். சரியான குடிநீருக்கு எனக்கு ஆய் பொருட்கள் மட்டுமே தேவை. பிரிட்னி இது போன்ற எதையாவது முயற்சித்ததில்லை. எல்லாத்தையும் என்னோட ஓடில் ஊற்றுகிறேன். புதன்கிழமை. நீங்கள் ஒரு சிறந்த அறிவியலாளர். என்னை கவனச்சிதறலாக செயல்படுத்தாதே. குறைந்த நேரமே இருக்கிறது.
நான் ஏற்கனவே ஒரு கண்ணாடி நிரப்பிவிட்டேன். இரகசிய பொருளை தயாரிக்க வேண்டும். எல்லாவற்றையும் கலக்கி. ஓப்ஸ், அது ஒரு மோசமான யோசனை என்று தோன்றுகிறது. ஆனால் அது சரிதான். நான் இன்னும் உயிரோடே இருக்கிறேன். ரகசிய கூரை சேர்க்கிறாயா? அருமை. பிரிட்டனி, நீ எடுத்து பாரு. உதவுங்கள். கீழே விடும் காக்டெயில்கள் சுவைக்க வேண்டும். சூப்பர். நான் இதை முயற்சிக்க விரும்புகிறேன். பூகையும் இருக்கிறது. மன்னிக்கவும் அக்கா, ஒரே துஸ்வப்னம். புதன், அது மிகவும் அதிகம். என்ன? ஆயிடுச்சுவோம். பாட்டி, இது மிகவும் மோசமானது. இப்போது இதை பரிசோதிக்க வேண்டும். இது மிகவும் உவகை அளிக்கிறது போல தெரிகிறது. பெரியது மற்றும் வண்ணத்துடன் எனக்கு இதை மிகவும் பிடிச்சு. இதுதான் வெற்றியாளர் என்று நிச்சயமாக சொல்ல முடியுமா? ஓ, நான் வென்றேன். நன்றி சிறிய சகோதரி. இந்த முறையில் நான் சுவாரஸ்யமானதாக ஒன்றை நினைத்தேன். எனக்கு உருளைகள் வேண்டும். நீ அதை செய்வாயா? சரி, அவன் ஆகலா. நான் நினைக்கிறேன் அனைவரும் தயார். நான் எங்கு தொடங்க வேண்டும்? நான் முதலில் செய்வேன். பேசலாமா? ஸ்டேட் நோரி. இப்போது கொஞ்சம் அரிசி. நாங்கள் இதை நோரியில் வைத்து, என்னிடம் என்ன இருக்கிறது பாருங்கள். அதில் சில விளைவுகளை கூட சேர்க்கலாம். ஓ, அதில் என்ன இருக்கிறது? எனக்கு மீன் தேவைக்கு. இது பச்சையாக இருக்கிறது. மிகவும் கேவலமாக. அவகாடோவும் மாங்காயும் சேர்க்கலாமா? பாருங்கள், இது மிகவும் சுவையாக இருக்கும். இது என் யுக்தி பாட்டி. இது வேலை செய்தது. நான் எல்லாவற்றையும் உருட்டுகிறேன். இது அழகாக நிஜமாக இல்லை. மேலும் இது அதிவேகமாக சுவையாக இருக்கும் என்று நம்புகிறேன். அற்புதம். இப்போது எனக்கு சிறிது கிரீம் வேண்டும். கொஞ்சம் மஞ்சளா மற்றும் வெள்ளை. இது ருசிகரமாகவும் இனிக்கவும் இருக்கும். கொஞ்சம் ஸ்ட்ராபெரி சிரப் மற்றும் முடிந்துவிட்டது. இது பயங்கரமாக இருக்கிறது. ரோல்களை சரியாக எப்படி சமைப்பதை உங்களுக்கு காட்டுகிறேன். வியப்பில்லை, இதில் எதுவும் கடினமில்லை. நமக்கு அரிசி தேவை. அதை உருண்டைகளாக செய்யுங்கள். அடுத்தது, எதிர்காலத்திலிருந்து ஒரு காட்சி எனக்கு வந்துவிட்டது. நான் என் நினைவுப்படி அதை செய்வேன். இங்கு சில மண்டைகள் நொறியில் செய்தவை. நம்ப முடியாது. அடுத்ததை காராய் கேவியரை போடுகிறது. அவன் சீஸ் சேர்க்கப்பட வேண்டியுள்ளது. நான் ஒரு அழகான சிலந்தி வலை வடிவத்தை வரைந்து காட்ட முடியுமா? தாரிணி, சிவப்பு மிளகாய். உதவுங்கள். வைத்தியம் சென்றுவோம். இதோ என் சிறிய பாத்திரம். அற்புதம். ரோல்கள் அங்கே வைத்து வாசபியை சேர்க்கிறேன். முடிந்தது. ஓ ஓ, என் தேவா, உங்கள் கிண்ணங்கள் மிக ருசியானவை. நான் என்ன செய்ய வேண்டும்? அதனை நான் விரைவாக செய்ய வேண்டும். முக்கியமானவை ஆரஞ்சு அரிசி, மீன், சில வெள்ளரிக்காய்கள் மற்றும் சில சீஸ். ஆம், அதுவே சரியானதாக தோன்றுகிறது. சரி, எல்லாவற்றையும் உருவாக்குகிறேன். என் சமையல் குறிப்பை கொஞ்சம் தாமதமாக காட்டுவேன். ஓ ஓ, அதுவும் நல்லாதான் தோணல. ஓ மனிதரே, சரி, தலை கவனமாக இரு. சரி, மேத்தத்தில் வருகிறேன். பார்க்கலாம். யார்கிட்ட பிங்கோ? சரி, ஆகவே நான் வயதான். என்னுடைய பணம் எங்க? நாம் ஒரு ரோல் செய்யலாம் மற்றும் நாங்கள் அவற்றை ஒரு வடிவமைப்போம். நாங்கள் அவற்றை அழைப்போம். அரிசி மலிவு. அது குபி, நீ ரொம்ப அழகா இருக்கிறாய். தெற்கு சச் சிறிது எடுத்து வெண்ணீப்பின் மேல் விளையாட்ட முடிக்கவும். நான் சேவையில் சேர ஆசைப்படவில்லை. பிடிச்சதா? பிரிட்னிக்கு பிடிச்சது. நான் நம்புகிறேன். ஆஹா, எத்தனை ரோல்ஸ்! ஆஹா,
இது முதல் முறை இது நான் கடினம். ஒரு பிங்க் ரோல் பார்க்கிறேன். நான் இதை முயற்சிக்க வேண்டும். அம்மா, எல்லாமே குலைந்து போயிற்று. இப்போ என் கைகள் அழுக்காகிவிட்டது. பாட்டி, அதுதான் நான் எதிர்பார்க்கவில்லை. இப்போ இதை புகட்டி பார்ப்போம். அசம்பாவிதம், இது மிகவும் பிரகாசமாக தெரிகிறது. மேலும் மேலே இருக்கும் கிரீம் இனிப்பாக இருக்கிறது. இதை பிங்க் சாஸில் மூழ்க வைத்து சுவையை சரிபார்ப்போம். அதை விடுங்க, நீங்கள் நல்லா செய்கிறீர்கள். பற்கள் பற்றி என்ன? இது சாதம்தான். இது சலிப்பு. எனக்கு இது பிடிக்கவில்லை. எனக்கு இதை சற்று மாற்றி ருசிக்க விரும்புகிறேன். மீண்டும் அப்பா, அவன் நமக்கு வந்து கொண்டிருக்கிறான். நான் நம்ப முடியவில்லை. நான் அனைவரையும் மீண்டும் வென்றுவிட்டேன். இந்த முறை குழந்தை எந்த உணவை விரும்புகிறது என வியக்கிறேன். குக்கீஸ் படமும் அருமையாக இருக்கிறது நண்பா. நமது ஹீரோக்கள் அதை சமைக்க முடியுமா? அனைவரும் ஒப்புக்கொண்டுள்ளனர். அருமை, நான் அதை செய்ய முடியும். முதலில் நான் குக்கி மாவு செய்வேன். எனக்கு மாவு வேண்டும். மேலும் ஊற்றுகிறேன். உங்களுக்கு இனி மாவு தேவையில்லை. ஒரு முட்டையை உடையுங்கள். நீங்கள் அதை புரிந்து கொள்கிறீங்களா? ஆமாம், இப்போது பால் கொஞ்சம் சேர்க்க வேண்டும். இதை நிரப்புகிறேன். கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக் கொள்கிறேன். இனிமையாக இப்போது எல்லாவற்றையும் கலந்து விட வேண்டும். ஆஹா, மாவு மிகுந்த கடினமாகி வருகிறது. கடினமாக இருக்கிறது. ஒரு நிமிடம் காத்திருங்களேன், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தேவை. இப்போது மாவை உங்கள் கைகளால் பிசையுங்கள். அதை பாருங்கள், அது ஸ்லைமை போல இருக்கிறது. அதை ரோலிங் பின்னால் உருட்டுவோம். அது மிகவும் நன்றாகவாயிருக்கு. இப்போது குக்கிகளை வெட்டி வேறு வடிவங்களில் நடப்போம். எனக்கு சரசரப்புகள் உள்ளது. அருமையாக இருக்கிறது. எல்லாவற்றையும் அடுப்பில் போடுகிறேன். எனக்கு எனது குட்டீஸ் வேக வேண்டும். இத்தனை டிகிரியில் அமைக்க வேண்டும் என நினைக்கிறேன். எனக்கு தெரியவில்லை. அதிகப்படியானவை செய்ய வேண்டும். அருமை. உங்களுக்கும் அது எனக்கு கவலை இல்லை. மிகவும் சுவையான குக்கீஸின் ரெசிபியை நான் தேடி இருக்கிறேன். அப்பா, அதுதானே எனக்கு வேண்டும். ஓ, எனக்கு காகாவோ தேவை. வெள்ளிக்கிழமை பகிர்வாயா? மீன் குழந்தையும் நான் எஞ்சியவற்றை சேர்க்கிறேன். சூப்பர், நன்றி. செலாம். ஓ, எல்லா கேக்காவும் எங்கே? புதன்கிழமை. சரி சரி, நான் சாக்லேட்டை எடுத்துக்கொள்கிறேன். அது கேக்காவை விட கெட்டதில்லை. என்னுடைய குக்கி மாவில் நான் சாக்லேட் சிறு துண்டுகளை உடைக்குகிறேன். இது நல்லதாக இருக்க வேண்டும். ஓ, நான் ஒரு நிமிஷம் காத்திருக்க முயன்றேன். சேர்த்துட்டீங்களா? ஓ சரி, எல்லாவற்றையும் கலக்கிறேன். குக்கீகளை உருவாக்குகிறேன். ஓ, அதை கையோடு பிடிக்காதீர்கள். எல்லாவற்றையும் ஓவனில் வைக்க வேண்டும். நன்று. உன்னமாக இதை செய்வோம். வெப்பநிலையை அமைத்து ஆகிடும். காத்திருக்கிறேன். என்ன நடக்கிறது? அது என்ன? என் குக்கீஸ் இவ முற்றிலும் கருப்பு. இதுவா? இது உன் குக்கீஸ். ஆனால் இவ ஏன் இவ்வளவு கருப்பு? இது ஒரு கஷ்டம். என் குக்கீஸ் கருகிய ரொட்டை. தயவு செய்து, நான் மிகவும் சோகமாக இருக்கிறேன். என்ன செய்ய வேண்டும் என்பதை கண்டுபிடிக்கவில்லை. ஓ, நீ செம்ம புத்திசாலி. பிரச்சனை தீர்க்கப்பட்டது. நாங்கள் நியூடில் குக்கீஸ்களை வைத்தோம். கொஞ்சம் பால். முடிஞ்சது. நான் உலகின் மிக சுவையான குக்கியை செய்வேன். சிறிது சாக்லேட்டை உருக்க வேண்டும். குக்கீகளை ஒரு கம்பியில் கொட்டி உருகிய சாக்லேட்டில் மூழ்க வைக்கின்றேன். சுவையாகவும் அழகாகவும் இருங்கள். அதற்கு வண்ண நிற ஸ்பிரிங்கிள்கள் சீலிக்கப்படுகின்றன. எதுவும் சுவையாக இருக்கும். அருமை. என் குக்கீகள் தயார். ஆனா cookies பார்க்கல. சற்று என்று வாழ்வோம்.
Hyperlink Relay Train Twerdican. இது இனிக்கும் சாக்லேட் ஸ்பேன்ஸ் கேக் ஆக இருக்கும். உங்கள் பார்வைக்கு நன்றி. வாட்டர் கார்ட்ஸ் கிரீம் வருக. அற்புதம். மர்மலைட் புழுக்களின் ஒரு அடுக்கு, மறு அடுக்கு சுவையூட்டப்பட்ட கிரீம் மற்றும் கொஞ்சம் சாக்லேட் சரபு. Davon Silla Audio Steve. Sang Alzarazam Freddy Verstrom. Puranatil or RIP எழுதுங்கள். இப்போ சேவாய் குறைவன்ஷன் உரைக்கணும். சில இனிப்பு எலும்புகள் மற்றும் இன்னல் அகற்றுவதற்கான கரண்டிகள். ஜாஃபர் ஜிம், ஃப்ரிட்ஜ்னி, நீங்க முயற்சிக்கலாம். அது ஏற்படாது. அவர் கொன்றார். எல்லாவற்றும் எவ்வளவு சுவையாக இருக்கின்றது. இது என்ன? பிஸ்கட் போல தெரியவில்லை. மேலும் ஒரு மாட்டு நல் இருக்கிறது. இது கல்லறையை போல தெரிகிறது. அது என்ன? சுவையானது. இங்கே என்ன இருக்கிறது? இந்த பட்டாம்பூச்சிகள் மிகவும் அழகாக உள்ளன. நான் அதை முயற்சிக்க விரும்புகிறேன். அருகமாக இருக்கிறது. குக்கீகள். இவை ஆகி போய் கிடக்கின்றன. அவர்கள் அதை சாக்லேட்டின் கீழே சாப்பிட்டனர். அது நீ இல்லை. இது ஒரு கேலியா? பாலை குடித்து கழுவுங்கள். ஓ, குக்கீஸ் என்னால் வரையப்பட்டதைப் போலவே உள்ளது. ஆனால் என்ன தேர்வு செய்ய வேண்டும்? புட்வார் ஏன் வெற்றி பெற்றுள்ளது? கேள்வி கணப்படமானது. ஜெஃப் ஒரு அருமையான யோசனை கொண்டுள்ளார். ஸ்கிட்டில்ஸ் நீரூற்று எப்படி? பலமாக ஜெய்வோம். கெட்ட முகத்தை கூர்ந்து பாருங்கள். நான் அவங்களை மிகவும் சாம்பருக்கு அவனது பூச்சை போல நிறமுடையது மற்றும் கட்டப்படும். நான் பெண்ண வேண்டியது இனிப்புகளை அற்புத சக்தியுள்ள பர்கருடன் உருக்குவது மட்டுமே. ஓயிலா இதை பிடித்திருக்கிறதா? வாவ்! பாட்டிக்கு இதை போன்ற ஒன்றை உடனடியாக தேவை. இதை புரட்சிக்குரிய கட்டவெட்டின் முதல் எண்ணெய் திருத்துகிறது எங்கே? ஓ, அது நன்று. ஓ, சமையல்காரர், உங்களை அங்கே பார்க்கவில்லை. மன்னிக்கவும். அந்த தொப்பி உங்களுக்கு தொடர்ந்து அமைகிறது. நன்றி பாட்டி. நான் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தேன். எனக்கு பொருந்த புது சாகோலேட் தயாரிக்க உகந்த நேரம். பேத்தி இங்கே பசியாக இருக்கிறாள். ஓ, துப்பாக்கி கிணற்றை சாக்லேட்டில் விட சிறந்ததாக இருக்குமா என நினைக்கிறேன். இல்லையா? இது சிறியவள் இன்னும் சுவைத்ததில்லை என்பது கண்டிப்பாக. ஆனால் அவள் சுவை நுகர்த்தலை விரும்புவாள் என்று எனக்கு தெரியும். இதை பாருங்கள், காரமான ஒன்று. அது அவளுக்கு பிடிக்கும் எனக்கு தெரியவில்லை. சரி, முயற்சி செய்வோம். என்ன, இது அதிகம் சூடாக உள்ளது. ஆம், எனக்கு ருசி பிடிக்கல. ஆனால் இது என் பந்தையை ஊற்றுவதற்கு உருக வைத்தது. சரி சரி, நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஓ, நீங்க பாத்தீங்களா? நான் ஆகரண்மையான சாக்லேட் டோனட்டை சாப்பிட சந்தர்ப்பம் கிடைத்தது. இது மிகவும் அழகானது. வாவ், இந்த பிங்க பாருங்கள். இது போய்விட்டதா? இது சாக்லேட் இல்லை, ஆனால் மிகவும் சுவை மிகுந்தது. எனக்கு மிகவும் பிடிச்சது. நான் செய்யும் குமிழ்களை பாருங்கள், மிகவும் வேடிக்கை. சரி, இது பாரம்பரியமானது. பால் சாக்லேட். அதுவும் ரொம்ப சுவையாக இருக்கு. நான் விரும்பியதுதான். வாய்ஸ், இந்த நிறங்களை பாருங்க. ஓ, முயற்சித்து பார்ப்போம். அதுவும் அற்புதம். எனக்கு ஸ்கிட்டில்ஸ் மோம் பிடிச்சா. எனக்கு இன்னும் வேண்டும். இந்த பாய்ச்சலை நான் என் வீழ்ச்சியாளரால நேரடியாக குடிக்க போறேன். வாவ், இது நம்ப முடியாத சுவையாக உள்ளது. வாவ், செஃப் வெற்றியாளர். மெர்சி புகு. ஆப்ஸ், என் ஹப்கேப் காயமடைந்தது. பாட்டி, இது மிகவும் அவமானமாக இருக்கிறது. இப்போது எனக்கு பிட்சா வேண்டும். மாமா மியா. ஓ,
நான் புரிந்து கொள்கிறேன். சரி. ஓ, நீங்க வெஃபிள் இரும்பு கொண்டு மாவை வறுக்கலாம். கேசப் சேர்த்துக் கொள்ளவும். அப்படியே. பின்பு மேலும் சாலாமி, மேலும் சீஸ். இது சுவையாக இருக்கும். ஆம், என்ன? சரி, நீ ஏன் ப்ரோக்கோலியை பீட்சாவில் அதிகமாக சேர்க்கவில்லை என்று நினைக்கிறேன். இது வெறும் சுவையானதாக அல்லாமல் ஆரோக்கியமாகவும் இருக்கும். என்ன அழகு பாட்டியின் பீட்சா எப்படி இருக்குது? நான் சீஸை மறந்துட்டேன். யோஃப்க் எப்படி என்று தெரியல. ஆகஸ்ட் ஃபீடு பண்ணப்படல. என்ன? எனக்கு ஒரு சிறந்த ஸ்வெட்டர் நான் எப்பவும் கண்காணிக்கிறேன். பரவாயில்லை. வணக்கம். பனீர் சாப்பிடுங்கள். ஆஹா, சரியாக இருக்கிறது. யாரும் என்னுடைய சிறிய ரகசியத்தை பார்க்கவில்லை என்றாலும் சரி, இங்கே அடுப்பு உள்ளது. நமது பீட்சாவை உடனே சூடாக்க போகிறோம். காத்திரு. சரி, அற்புதமான பீட்சா செய்ய நான் இத்தாலியிலிருந்து நேரடியாக பெப்பரோனி ஆர்டர் செய்கிறேன். மீதமுள்ளது திறமையின் விஷயம். ஆமாயா, அது செய்கிறது. பாருங்கள். ஓ, ரபோஷா. இப்போ என் வாஃபில் கிட்டத்தட்ட பொழிந்துட்டேன். அப்படி இல்ல, எனக்கு அது நினைவு. சரியான நேரம் தட்டு வைக்க. ஓ, இது மிகவும் சூடாக உள்ளது. சரி, மேலே சில சாஸ் சேர்க்கலாம். மஸ்டர்ட் மற்றும் கேச்சப். எனக்கு அது இனி வேணாம். அருமை. சரி, இங்கே என் பீட்சா. ஓ, இல்லை. அவர் உயிரோட உள்ளாரா என்று திரியேன். சமையல் கலைஞர். சரி, பிள்ளை இல்லை. மம்மா மியா, என்ன ஒரு கெட்ட கனவு. அப்பா, உன் வேலை முடிஞ்சிட்டதா? எனக்கு ரொம்ப பசிக்குது. அருமையானது. இதோ உனக்காக செல்லமே. சரி, இங்க என்ன இருக்குது பாப்போம். ஓ, பல தேர்வுகள் இருக்கின்றன. ஆனால் இந்த பீட்சா சாப்பிடப்பட்டதா அல்லது ஏதேனும் இருக்கிறதா? சமையலர், இது என்ன? அதை சாப்பிட விருப்பமில்லை. ஆனால் பாட்டியின் பீட்சா, சரி, அதை சாப்பிட விரும்புகிறேன். இல்லை, வேண்டாம். அதிலும் கோசு இருக்கிறதா என்று சொல்லுங்கள். நிராசைதான். நான் அதனை உண்டாலும் இல்லை. என் சகோதரியின் பிச்சா மிகவும் நறுமணம் வீசுகிறது. பாருங்கள், அதில் மிக அருமையான சீஸ். எனக்கு இது மிகவும் பிடிச்சிருக்கிறது. சகோதரி, நீ வென்று விட்டாய். உண்மையாவா? நன்றி. நீ சரியா எனக்கு பான்கேக் செலவாவது? எனக்கு மிச்சமா இருக்கு. அது சவால் இங்கு தொடங்க வேண்டும். நானாவிடம் எப்போதும் மாவு இருக்கும். இந்த சுவையான மாவை தயாரிக்க நமக்கு 400 கிராம் மாவு, ஒரு முட்டை, சிறிது பால் தேவை. மாவாய் தர ஏஜிஏ மிக்ஸே நம்பர் ஐடிஐ ஐலலே எங்க ரஸ்காய் வடுத்து ப்ரோ கேக் தொடங்கு. நான் தான் அவற்றை கரடி வடிவத்தில் செய்வேன். இதோ என் கரண்டி. இவற்றை பாருங்க, அவை ரொம்ப அழகா இருக்கின்றன. சில ஒலியில சாக்லேட் சேர்த்து மறுபுறமா திருப்புங்கள். அது தயார். அவை பரப்புரிதானே. எனது பேத்தி இந்த சுவையானவற்றை என் நிச்சயமாக காதலிப்பாள். மேலே சிறிது விஸ்வரூப கிரீம். மூக்கு கவசங்கள் மற்றும் பூஞ்சோறு. அப்பா, பாட்டி, நீங்கள் உண்மையிலேயே பேசுறீங்களா? இப்போது பான்கேக் மாவில் எதையும் நீங்கள் முழு பற்கரும் உருவாக்கலாம். நீங்கள் சவாலில் வெல்வதற்கு இன்னும் கற்பனை திறன் அதிகமாக வேண்டியதுதான். உனக்கு என்ன வேண்டும்? அற்புதம். ஓ கடவுளே. ஓ பேத்தி, வா, உனக்கு உதவுகிறேன். இது வாங்க. ஓ நன்றி பாட்டி. இப்போது நான் முகங்களையும் உருவாக்க போகிறேன். இந்த பான்கேக்குகளிலிருந்து ஒரு நகைச்சுவையான யூனிகார்னை உருவாக்க போகிறேன். மேலும் மிட்டாய் மற்றும் ஐஸ்கிரீம் சேர்க்க போகிறேன். மேலும் கிரீம் மற்றும் வண்ணமயமான தூள்களை வைத்து முடியை வரைவேன். ஓ, அதை பார்க்க. இத பாரு அக்கா. இது முழுவதும் சிறப்பா இருக்குது. நீங்க இத்தனை அன்றியாயம் செஞ்சீங்க. நான் யூனிகார்னுடன் தொடங்க விரும்புறேன். அது ரொம்ப அழகா தெரியுது. எனக்கு அது ருசிக்கவே பிடிக்கல. சரி,
அழகான சிறிய கரடியர்கள். நான் உறுதியா பாட்டி அவற்றை செஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவை உண்மையில குளிர் சாதனமாகவும் சுவையாகவும் காலா சாக்லேட் சூப்பரானவையா இருக்குண்ணா. நான் ரொம்ப உற்சாகமா உள்ளேன். எனக்கு முயற்சிக்க எஞ்சியது செஃப் ஹாம்பர்கர் மட்டுமே. இது மிகவும் நல்லா இருக்கு. அப்படியா? முடிவாகிவிட்டது. வெற்றி பெற்றவர் பாட்டி. ஜெயமா. ஓ நன்றி என் கடவுளே, உங்களுக்கெல்லாம் நன்றி. ஓம் நோம் நோம். அது ரொம்ப சுவையா இருக்குது. யாக்கேன் எல்லாம் எசிவா போகிலும் ரொம்ப ருசியா இருக்கும். அடிடடி டீசர் அவரை மேலே வைப்போம். தசுப்பாக ஒரு அழகான வெலா நான் முடிச்சேன். இனி என்னோட ஃப்ரை ஒரு ருசியான கேக் எப்படி பண்ண வேண்டும் என்பதை காண்பிக்கிறேன். பனியை வெளியேற்றவும். இப்படி அதிசய சக்திகளால் பான்கேக் தயாரிக்க முடியும். அதை அணிவோம். நீல புளித்த தூளை எடுத்து இதோ இது பனியாகும். எனது கேக் தயாராகிவிட்டது. வா எல்சா அண்ணா, உங்க மேலங்கி மிக்க அழகு. நான் என்ன செய்ய போறேன் என்று தெரியும். நாங்கள் தேனை பயன்படுத்த போகிறோம். என் சிறிய நண்பர்களே, எனக்கு தேன் கூடு தேவையாக இருக்கிறது. மன்னிக்கவும். ஓ பை. அந்ததை பாருங்கள். என்ன? அது மேசையின் கீழே இருக்கிறது. அட கவலை இல்லை. மெல்லிய பாசிகளும். கேக் கிட்டத்தட்ட முடிந்துவிட்டது. ருசிப்பதற்கு நேரம். இது ஒரு அதிசயம் உண்மையிலேயே. அவ்வளவு நல்லவன் இல்லை. ருசியானது. மீனின் சுவை எப்படி இருக்கிறது? அந்த கருப்பு மற்றும் மஞ்சள் கோடுகள் அதிசயமானவை. நிச்சயமாக அப்பா. ஆம். ஓ மன்னிக்கவும். எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் சாக்லேட் ஐஸ்கிரீம் கொண்டு ஒரு சாக்லேட் மில்க் ஷேக் செய்ய போகிறேன். அது மிகவும் ருசியாக இருக்கும். ஓ வந்து பாருங்கள். அருமை. என் ரகசிய மூலிகை என்பது முழு பாக்ஸ் சாக்லேட். நான் சேகரித்து வந்தேன். முழுக்கமது நாட்டிலேயே சிறந்த சாக்லேட். சரி, கொஞ்சம் பால் மற்றும் நிறைய காக்கோ மாவு. இல்லை, இங்கே மிகவும் சாக்லேட் இருக்கு. அட சுத்தி
மன்னிக்கவும் பிரான்ஸ், எனக்கு மிகவும் அவமானமாக இருக்கிறது. நான் சரி செய்து விடுகிறேன். இது நல்லது. கொஞ்சம் நுடல்லாவுடன் காகாவை காக்டெயிலில் ஊற்றி எல்லாவற்றையும் கலக்கிறேன். ஓ, மிக்க நன்றி. எதிர்முகப்பை உருவாக்குகிறேன். சில சாக்லேட் சீரப்பை பக்கங்களுக்கு சிந்துகிறேன். சாக்லேட் சீரப்பை ஊற்றுகிறேன். இதேதான் எம்மா விரும்பியது. கட்சிக்காக கொஞ்சம் வா, இத பார்த்து சாப்பிடும். நாம ஒரு டீ செய்வோம். நன்றி கிறிஸ்டோப். யாரது? வெறுப்பு மணக்கிறது. அவற்றை வறுத்தால் மிகவும் நன்றாக இருக்கும். அது வரைவோம். அருமை. ஓ, நான் இந்த தீயை என்ன செய்வேன்? ஓ இல்லை, நான் உங்களுக்கு உதவுகிறேன். சிறு மந்திரம், அது மிகவும் நல்லது. நன்றி சகோதரி. அப்பிச்சு உங்களை ஆச்சரியப்படுத்துவதற்கான என் முறை. எனது சமையல் முறையை உங்களுக்கு காண்பிக்கிறேன். எனக்கு நீல சிரப் மற்றும் நாவல் பழங்கள் தேவை. மற்றும் மேலும் ஒரு தட்டில் ஊற்றுகிறேன். அடுத்ததாக நான் ஒரு கண்ணாடி எடுத்து அதை சிரப்பில் முக்கி பின்னர் நீல நிற பொருட்களில் முக்குகிறேன். ஒரு 1000. அழகானது. இப்போது நமக்கு ஐஸ்கிரீம் வேண்டும். ப்ளூபெர்ரி ஐஸ்ட் டீ மிகச் சிறந்தது. அதற்கு சற்று ஐஸ் இட்டுக் கொள்கிறேன் மற்றும் சில பால். சிறப்பு. பிளெண்டரை ஓட்டுகிறேன். எவ்வளவு அழகாக இருக்கிறது. எல்லாவற்றையும் ஒரு கண்ணாடியில் ஊற்றுகிறேன். மேலாக சில நுரை தட்டிய கிரீம். மேலும் ஒரு சுருக்க குழல். காக்டெயில் எப்போதும் தயாராக உள்ளது. எல்சா, அற்புதம். எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. என்னோட ஒரு காக்டெயில் தயாரிக்கிறேன். வானவியில் உருவாக்குவது. பால் கூடை செய்கிறோம். மேல் நட்டு நல்ல ஆக்கோடு பருப்பு. இந்த சுவர் மிகவும் மோசம். பற்கள் மாறாது. நான் அதை உடைத்து விட்டேன். அது கீழஞ்சுவர். அடி, இதை எப்படி மீண்டும் இடவே? இது வேலை செய்தது. நல்லது. அனைத்து பாலும் சேர்த்து கலக்கவும். கலக்கவும். இது எப்பொழுதும் வேலை செய்தது. அவங்க அவங்களை கொதிக்க விடு. ஆச்செதிக்கவும் ஊறுகிவிடும். எல்சா, நீ கஞ்சனம் செய்ய முடியுமா? உரைக்க இதோ. எல்லாமே அழகாக தோன்றுகிறது. ஆனால் இதிலிருந்து நான் தொடங்க விரும்புகிறேன். விண்ணிலிருந்து உதிர்ந்த கீற்றாக இருக்கும் கிரீம் அருமையாயிருக்கிறது. ஓ வாவ், இதை பாருங்கள். சாக்லேட் இதயங்கள் மிகவும் சுவையாக உள்ளன மற்றும் காக்டெயில் கம்பீரமாய் இருக்கிறது. கிறிஸ்டப் கம்பீரமாய் இருக்கிறது மற்றும் எல்சா அழகாக இருக்கிறது. எனக்கு நலமாக இல்லை. எனக்கு குளிர் அடிக்கிறது. என்ன நடக்கிறது? நன்றி எல்சா. அதற்கு நிறுத்து. அப்போல் கிறிஸ்டாப் தான் ஜெயிச்சவன். ஓ, நம்ப முடியல. என் படுக்கை. இப்போ எனக்கு குக்கீஸ் ரொம்ப பிடிக்கும். எல்லோருக்கும் தெளிவா? நான் என்ன செய்ய வேண்டும்? இதோ மாவு. நாம இதை பரப்ப வேண்டும். வட்டமான குக்கிகளை வெட்டுகிறோம். அதை பேக்கிங் ஷீட்ல வைக்கின்றேன்.
எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் சாக்லேட் குக்கீஸ் செய்ய விரும்புகிறேன். அதை அங்கே தூவி அதனை ஓவன் உள்ளே வைக்கின்றோம். எனக்கும் எனது சொந்த குக்கீஸ்களை உருவாக்க விரும்பினேன். பனிமலர் போன்ற வடிவத்தை வெட்டப் போகிறேன். ஓ, நான் ஏற்கனவே எனக்கு பிஸ்கட்டுகள் சமைத்து விட்டேன். இப்போது அது அலங்கரிக்கப்பட வேண்டும். ஊஃப். ஆமாம், நான் விரும்புகிறேன். அதை சூப்பர். குடைச்சல்களால் அலங்கரிக்க. கொம்பு ஆக இருக்கும். இப்போது இது ஒரு மானின் மூக்கு ஆக இருக்கிறது. ஆமாம், கண்டிப்பாக. பிரகடனமான நூல். பல்லுக்கு சாக்லேட். ஓ, இது கொஞ்சம் சோகமா இருக்கு. இது அதிர்ச்சி தருகிறது. இது பல சுகமான அனுபவம் போன்ற எல்லாவற்றும் நான் எல்லாவற்றையும் நுடெல்லா விட்டு அலங்கரிப்பேன். ஒவ்வொரு கூக்கிக்கும் கொஞ்சம் ஊற்றுவேன். இப்போது கம்மாளுகள் நேரம்தான். இது மிகவும் மென்மையானதும் சுவையானதும். அதை தூக்கி எறிகிறேன். தயாரா? நான் எல்லா கம்மாள்களையும் ஒரு அம்பை பயன்படுத்தி பிடிக்கப் போகிறேன். பயன்பட்டது. ஓ, வாங்க. ஹூ ஹூ, அது நல்லா இருக்கும். நான் என்னுடைய பர்னரால் சில மார்ஷ்மெல்லோக்களை வருகிறேன். ஒவ்வொரு குக்கும் இட்டு புதுக்கியும் வைத்து ஒரு சாண்ட்விச்சாக செய்கிறேன். இது மிகவும் அற்புதமாக உள்ளது. ஆஹா, அண்ணா, அது அற்புதம். ஆம், ஜொங்மாள் குளிர்ச்சியானது. இப்போது எனது முறை. சிறப்பு. எனது கூகிகள் முடிந்துவிட்டன. எனக்கு ஐசிங் தேவை. இந்த ஐசிகள் பயன்படும். ஜாய், இந்த இடத்தில் சில சிறிய விவரங்கள். இது பூரணமானது. எம், இதை நீ முயற்சிக்க நேரம். என்ன அரைக்கியா? இதை முயற்சி செய் அல்லது எனது உடையை. சப்பு, எனக்கு மேலும் வேண்டும். அது மான்தான். நான் அதை உருவாக்கி. அது மிகவும் ருசியாக இருக்கிறது. மேலும் சில முழு குக்கீகளின் கோபுரம். ஓ, அவை மார்ஷ்மெல்லோவிலும் மற்றும் சாக்லேட்டுகளிலும் உள்ளன. இது அபாரமாக உள்ளது. ஆனால் யார் வெற்றி பெற்றவர்? என் விரல் முடிவு செய்யும். வெற்றியிட்டீர்கள். எல்சா. எம்மாவிற்கு நன்றி. இப்போது ஆனால் வாஃபிள்கள் வேணும். நீங்க அவத்தை எனக்காக செய்வீங்களா? ஆமா, பாபிள்ஸ் தொடங்குவோம். எனக்கு ஜெல்லி தேவைப்படும். இருக்கிற பாத்திரத்துல சூடான நீரை ஊற்றவும். எல்லாத்தையும் சேர்த்து கலந்து கொள்ளுங்கள். முழு திரளாக ஒட்டுகிறது. இப்பொழுது நாங்களுடைய வலிமையான இரும்பை எடுத்துக்கொள்கிறோம். நன்றி. ஆமாம், இல்லை, இது பொருந்தவில்லை. ஆனால் சிலிகான் அச்சு சரியாக இருக்கிறது. நம் ஜெல்லியை ஒருங்கிணைப்புக்குள் ஊற்று. அந்த மாதிரியே. உனக்கு என்ன தோணுது பாட்டி? அறிந்த ரெசிபி. நான் அப்படி சொல்ல மாட்டேன். நான் அருமையான ஜெல்லி வெஃபில்ஸ் தயாரிச்சிருக்கிறேன். இது கண்டு பாருங்கள். வாவ், இது உண்மையிலேயே ஆர்வமூட்டுவதாக இருக்கிறது. இப்போது மிகவும் ஆர்வமூட்டும் பகுதி. எனக்கு நிறமயமான சாக்லேட் தேவை. அந்நிய கமெண்ட்ரியில அதை பாகமாக்குகிறோம். ஸோ நம்ம அனைத்து பச்சை சாக்லேட்டையும் உருகிய பிறகு நாங்கள் வாப்பிளை அதில் மூழ்க வைப்போம். நாளிஸ் முழுத்து அல்ல, அதை தட்டில் வைக்கிறோம். ஓ, பெட்சந்திட்டு சாய்க்க வச்சுமென்று எனக்கு தெரியும். உட்கார்ந்துள்ள ஆர்ப்பு சாக்லேட்டை எடுத்து சாக்லேட் துளிகளை வெளியே எடுத்து விடுகிறோம். அதுவே இப்போது இது ஒரு தர்பூசணியை போன்றே காணப்படும். ஏனெனில் இது விதைகளை கொண்டிருக்கும். பாருங்கள். ஆமாம், இது அருமையாக நைத்தா. அருமையாக இருக்கிறது. சோபியன். ஓ,
ஓ, ஆனால் நான் அவளுக்கு பாரம்பரிய வாக்கில்சை செய்வேன். அவை அவளுக்கு சுவையாக இருக்கும். நான் ஏற்கனவே மாவை தயார் செய்து வாக்கில் இரும்பில் ஊற்றி உள்ளேன். ஆனால் வெறும் ஒரு பாதி. இப்போது எனக்கு கேயா தேவைப்படும். அதை மீதமுள்ள மாவில் ஊற்றவும் மற்றும் சாக்லேட் மாவை விழுப்புறம் மற்றொரு பாதியிலும் ஊற்று என்று சாக்லேட் மற்றும் வெனிலா வேஃபில்ஸ் ஆன பின் நமக்கு கிடைக்கும். அதை அப்படியே மூடுவோம் மற்றும் குளிர்ந்தது என்ன என்று காத்திருப்போம். சமையல் கலைஞன் என்ன பார்க்கிறாய் பாப்? இப்போது நாம் மற்றதிலிருந்து வாட்டல்களை எடுத்து வருகிறோம். ஓ ஆஹா, என்ன நண்பர் கிரான்சி. ஓ பாட்டி, அது ஆச்சரியம். நன்றி செஃப். இப்போது வாட்லை தட்டு மீது வைத்துவிட்டு அதற்கு மேலாக தேன் ஊற்றுகிறோம். இப்ப நாம் ஸ்ட்ராபெரிகளை பரப்பலாம். அது வேறானதாக இருக்குது. உங்களுக்கு ஸ்ட்ராபெரிகள் வேணுமா? நான் தானே அதை வளர்த்தேன். ஓ ஆம் டேனி, நீங்க கொஞ்சம் வேணுமா? ஓ மட்டன் டியப்பா டேனி. இந்த மிருக நாய் பல்வேறு திசைகளில் பறக்கின்றது. அந்த மூட்டு காயப்படுத்துது. நன்றி பாட்டி. மிக்சரை அப்புறப்பட்டு மா தயாரானதை போன்றிருக்கிறது. அதை உலர் இரும்பில் ஊற்றுங்கள். ஆய்க்கணும். அப்படியே நான் ஒரு டோனட் வாய்ஃபிள் செய்ய முடியும். அசிங்கமாக இருக்கிறது. அடடே, அது ஒரு வாய்பிள். ஒரு டோனட். ஓ சரி சோபி, வருகிறேன். மீண்டும் முயற்சி செய்து பாரு. வா குட்டி. வாவ், நீங்கள் அனைவரும் என்ன வாட்டன் வாப்பிள்கள் செய்தீங்களா? சரி, கிட்டத்தட்ட. உள்ள என்ன இருக்கிறது என பார்க்கலாம். அது என்ன? ஒரு டோன்ட். சுவாரஸ்யம். இத பார்க்கலாம். வாங்க, இது டோனட்டை போல சுவையுது. என்ன நடக்குது இங்க? நான் வாப்பிள் வேண்டும் என்று நினைச்சேன், ஆனா இது ருசியா இருக்குது கூட. வா, அது என்ன அழகு, என்ன ஹியாங். ஸ்ட்ராபெரிஸ் வாப்பிள்ஸ் மற்றும் இது சாக்லேட் மற்றும் வனிலாவும் சுவையா உள்ளது. ஓ ஆமா பாட்டி, இது என்ன ரொம்ப கவருகுது. ரொம்ப நன்று. இப்போ அது என்ன ஜெல்லி வாப்பிள்ஸ் பார்த்ததில்ல. அவத்தன் ரொம்ப சுவாரஸ்யமா உள்ளது. இது ருசியா உள்ளது. குளிர எனக்கு பிடிச்சு. ஆனா யார் வெற்றி பெற்றார்? சிந்திக்க ஒரு நிமிஷம் தேவையா உள்ளது. எனக்கு ஸ்ட்ராபெரி அதிகம் பிடிக்கும் போல இந்த வாஃபிள்கள் வெற்றி பெறுகின்றன. ஓ ஆம், நான் உனக்கு சொன்னேன். இந்த நிகழ்ச்சியில் முதன்மையாக இருக்கும். நான் என் வரைதலை இப்போதே முடிக்கிறேன். அப்படியே நான் செம்முருக்கு முட்டை வென்றேன். இது கடினமல்ல. நீங்கள் இப்போது தொடங்கலாம். பாருங்கள், அது ஏன் வேலை பண்ணல? ஆருங்கள், தாக போவோம். ஓ, முட்டைகள் எல்லாம் உடைந்துள்ளது. ஓ, இனி சிக்கலான முட்டை கொண்டு செய்யக்கூடாது. ஓ, அது சரி. நான் யூசோப்பியின் விருப்பு இனிப்பு. அவர் மால்மெல்லோவை விரும்புகிறார். அது உருகியதும் முட்டை வெள்ளையை போன்று தோற்றம் பெறும். சரி, இப்ப இந்த ஏற்ற தொடங்குவோம். சிறந்த வேலை. இப்படி எனக்கு ஒரு மஞ்சள் செய்தானோ. சரி, அது மஞ்சள் ஓகா டூக்கான்னு இருக்கும். சரியானது. பாருங்கள், இப்பொழுது நான் சில உப்பு தூள்களை சேர்க்க மறக்க மாட்டேன். சூப்பர். ஓகே, டேனியின் உடைந்த முட்டைகள் சமைப்பது எளிது. இது உண்மை. நான் உங்களுக்கு ஒரு மாஸ்டர் கிளாஸை காட்டலாம். நாங்கள் ஒரு குஞ்சு பன்றியின் உதவியுடன் முட்டையை ஓர்பங்களில் உடைத்து கீழே வெள்ளை மற்றும் மஞ்சளை பிரித்து காட்டுவோம். அனைத்து மஞ்சள் முக்கியமானது. தனித்தனியாக கிண்ணத்தில் இருக்க வெள்ளையாரத்தை 2 கிண்ணங்களில் ஊற்றி ஒரு கிண்ணத்தில் சிவப்பு நிறத்தை சேரும். பிறகு மற்றொன்றில். ஐயா, பேர் நாம் எல்லாத்தையும் கலக்குறோம். நீங்களே உங்களின் கரு மஞ்சள் பாகத்தையும் அடிக்கணும். கண்டிப்பாக. அதுக்காக நான் இந்த கவரையை எடுக்க போறேன். ஓ, பொருத்தமானது. ஆம், இப்போது நம்ம கரு மஞ்சளை பானனில் ஊற்றி அதை சமைக்க காத்திருக்கிறோம். அதுக்கு பிறகு அதை மடித்து உருளையாக சுருட்டி பாதி பிரட்டகத்துக்கும் பச்சை புரதத்தை ஊற்றுகிறோம். சிவப்பையும் ஊற்றி விடுகிறோம். பாருங்கள், இப்போது நமக்கு இந்த நிறமுள்ள சுருட்டு கிடைக்கும். அதுக்காக தோன்றலா வெட்டணும் இல்லையா? ஓஹா, ஷோபி ஃபில்ச்சியா இருப்பார். 3 பாட்டி மீண்டும் தூங்கிட்டார்.
எழுந்திரு. நம்பதகுந்த விருப்பத்தை பயன்படுத்துவோம். சிறிது சத்தம். வா, நமக்கு என்ன? அது என்ன? எங்கே? என்னால் கண் மூட முடியவில்லை. நான் மிளகாய்க்கு நறுக்கி போட்டேன். இப்போது மிளகாய்களை எல்லாம் பாத்திரத்துல வையுங்கள் மற்றும் நிச்சயமாக ஒவ்வொரு மிளகாயிலும் முட்டைகளை உடையுங்கள். ஓ, தயார். நமது கலவையை தட்டில் திருப்புவோம். ஆஹா, அபாரமாய் உள்ளது. நான் ஏற்கனவே ஒரு தட்டில் தயார் செய்துள்ளேன். சாப்பிடத்தை ஏவுங்கள். சோபி, இன்னும் பசிக்குது. அது என்ன? எனக்கு பிடிக்கவில்லை. காய்கறிகள். சரி, முயல்வோம். அருவருப்பு. இப்போ இந்த வண்ண ரோல் முயற்சித்து பார்க்கலாம். இது நல்லா உள்ளது. சுவைய மதிப்பீடு செய்யலாம். ஓ மை காட், இது ரொம்ப ருசியாக இருக்கிறது. அப்படி ஒரு கடைசி பொரித்த முட்டை இருந்தது. இப்போது இது இனிப்பான திரும்பி தேங்கிய முட்டைகள். அற்புதம். ஆஹா, கூட போட்ட ராக்ஸ். சூப்பர். நானும் மிகவும் பிடிக்கும். இன்னொரு முயலலாம். அது என்ன? மஞ்சள் சிற்றுண்டி செலந்திக்கு செய்யப்பட்டது. கமல், நான் சில குமிழிகளை ஊதலாம். மேலும் மிகவும் இனிய சில்லறை முட்டைகளை விலைவாசிக்கிறேன். ஜிம், நம்பர் கேட்டாயா? நான் வெற்றி பெற்றேன். இது ஜாம்பியன். இந்த முறை எதையோ சுவாரஸ்யமானதை காண போறோம். இது மில்க் ஷேக். சுட வேண்டும், சீக்கிரம் செய். அது எவ்வளவு எளிதானது. எனக்கு பால் தேவையில்லை. நான் ஃபாண்டாவை பயன்படுத்துவேன். எனக்கிட்ட நிறைய சுவைகள் உள்ளன. முதல்ல ஐவ்ஸ் மாத்திரை எடுத்துக்கொள்வோம். அடடா, இப்போது நாமெல்லாம் வெவ்வேறு சுவைகளில் உள்ள ஃபேண்டா ஒன்றில் ஊற்றுவோம். ஒவ்வொரு மாத்திரையிலும் வெவ்வேறு சுவை இருக்கிறது. இப்போது நான் ஐஸ் உறைய விரும்பும் சூப்பர் குளிர் ஃபேண்டா தேவை. இங்க இதுவா இருக்கு. என்னுள்ளே அண்டார்டிகா வண்டி இருக்குது. சகோ, இந்த குளிரை ஊதி விடுவோம். எல்லாம் உறைந்து விட்டது. சோ பெரிய உயரமான கண்ணாடியில பணியாக அமைத்து அதை ஸ்ப்ரைட்டால நிரப்புங்கள். பறவைகள். ஓ, இந்த வண்ணங்களை பாருங்கள். அது மிகவும் அழகானது, சுவை மிகுந்தது. ஆமாம், இதோ ஒரு ஸ்ட்ரா. அடி இனிப்புள்ளே, அதுதான் நீ பெறுவதற்கு. நானும் காய்கறி ஸ்மூத்தி ஒன்றை தயாரிக்கிறேன். அனைத்து விதமான பயனுள்ள காய்கறிகளையும் ஜூஸரில் போடுகிறோம். இது ஆரோக்கியமானதாக இருக்கும். ப்ரோக்கலி, கேரட். இப்போது எனக்கு முழுவதும் புது துருவிய காய்கறி ஜூஸ் உள்ளது. எனக்கு ஒரு மாம்பழம் தான் தேவையாக இருக்கும். அதிலிருந்து ஒரு துளையை வெட்டி காய்கறி ஜூஸை சைடு பக்கத்தில் ஊற்றுங்கள். ஓ, இது அழகாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளது. இது மிக சுவையாக இருக்கும். ஸ்ட்ராயிடவும் மீதியதை டம்ளரில் ஊற்றவும். டேனி, நீ குடிக்க வேண்டியதுதான். முயற்சி செய். சரி பாட்டி, நான் தலை நடத்துவேன் என நேர் என்று விரும்புகிறேன். அழறுவாப்பு. எவ்வளவு கேவலம். ஆனால் ஷெஃப் என்ன பண்றார் பாருங்க. ஓ, இன்னொரு மாஸ்டர் கிளாஸ் கத்து தர போறேன். நான் உண்மையான மில்க் ஷேக் செய்வேன். ஒரு மிக்சரில் நான் அனைவரையும் அனுப்பினேன். ஐஸ்கிரீம், நீலப்பழம், சர்பத்து, எரணியாழ்ஸ். நான் இளஞ்சிவப்பு நிறம், இளஞ்சிவப்பு ஐஸ்கிரீம், ராஸ்பெர்ரி பழம் மற்றும் இளஞ்சிவப்பு சர்பத்து பயன்படுத்துவேன். எல்லா இடத்திலும் சாறு சேர்ப்பது மட்டுமே மீதமுள்ளது. மற்றும் கலப்பிகளை ஆன் செய். ஆமாம், அவை ருசியா இருக்க வேண்டியதுதான். மில்க் ஷேக்களை கண்ணாடி குவளைகளில் ஊற்றி முட்டைப்பு ஒயிட்ஸ் கொண்டு அலங்கரிக்கவும். நிறங்களை கொண்டு தூவவும் மற்றும் மூடியால் மூடவும். முழுவதும் காஃபி ஷாபிள் தான் போல் பார்க்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்குது. சாஃபி அவற்றை வைப்பார் மற்றும் 2 மில்க் ஷேக்குகளை ஒரே நேரத்தில் முயற்சிப்பார். பார்க்குறீங்களா? அழகாகவும் பயனுள்ளதாகவும் இருக்குது. நல்லா செய்தையே காதலியே. வாருங்கள், அது முயற்சி செய்ய வேண்டும். சாப்பாடு ருசிதானாக இருக்க வேண்டும். ஓ, ஆச்சரியமாக இருக்கிறது. இதனால் தான் நான் முதலில் தொடங்குவேன். இது ஆரஞ்சு பழச்சாறு போல தோன்றுகிறது. சுவாரஸ்யமாக இருக்கும். ஆனால் இதன் வாசனை கொஞ்சம் மோசமாக இருக்கிறது. ஒரு முறை முயன்று பார்த்து விடலாம். பாட்டி செய்த காய்கறி ஸ்மூத்தியா அவங்களை வருத்திக் கொள்வது விரும்பவில்லை. ஆமாம் பாட்டி, இது அதிசயமா இருக்குது. இப்ப மறுபடியும் முயல்வோம். இங்கே ஒவ்வொரு தாடி. எவ்வளவு குளிர்ச்சியா, முழுமையாக மேம்பட்டது. காய்கறி காக்டெயிலை விட சிறந்தது. வா, மெய்யாகவே எனக்கு இது பிடிக்கும். இதோ என்ன இருக்கிறது.
முழு ஹெல்மெட்டா சூப்பராக இருக்கு. அதை எனது தலையில் போட்டுக்கொள்வோம். இரு சாக்லேட்களை ஒரு குழாயில் சேர்க்கலாம். அசத்தலாக இருக்கிறது. இது எனக்கு தேவையான மில்க் ஷேக். இது அதிசயமா இருக்குது. இந்த போட்டியில யார் வெற்றி பெற அப்படின்னு எனக்கு தெரியும். யூஹூ! சில்வி எனது மதிப்பீட்டை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வார் என நான் அறிந்தேன்.